அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் வக்ர இயக்கம் என்பது குறிப்பாக உச்ச சுக்கிரனின் வக்ர கதி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 4ஆம் தேதி முதல் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் திரும்புவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி கொடுக்க போகிறார், அலட்சியம் இல்லாமல் அவசியமாக பாருங்கள். மிக சிறப்பான மாற்றம் எந்தெந்த வேலைகளில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்பினாலும் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் இந்த உச்ச சுக்கிர இயக்கமானது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் நீச்ச நிலையில் வரும்போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஆனால் உச்சம் பெற்றிருக்கும் போது வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனிடமிருந்து தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் ராசிக்கு உண்மையிலும் சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் அவர் உச்சகதியில் வக்ரம் பெற்று ஜென்ம ராசியை நோக்கி வருவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். மார்ச் மாதத்தில் வக்ரகதியிலும் ஏப்ரல் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியிலும் பிறகு மீண்டும் உச்சம் பலம் பெற்று வலுவாகவும் வலம் பெற போகிறாருங்க. இப்படி சுக்கிரனினுடைய அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை மார்ச் ஏப்ரல் மே என 3 மாதங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. ஜென்மசனியின் ஆதிக்கமும் மார்ச் 29ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி குறைகிறது. எனவே உறுதியாகவே 7.5 சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் விலகக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். பொதுவாகவே நவகிரகங்களில் மனித வாழ்வுல அதிரடியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தலைகீழாக மாறக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் சக்தியும் பெற்றவராக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் சுக்கிரனின் அனுகிரகம் இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படும். அந்த வகையில் சுக்கிரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக தானாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் 7.5 சனியில் முதல் 5 வருடங்கள் பட்ட சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் உச்ச சுக்கிரனின் இயக்க காலகட்டம் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளில் நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அஷ்டமம் விரயத்தை தவிர ஜென்மத்தில் அமரும் போதும் கூட பல நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் வக்ர இயக்கத்தில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தை அதீத வளமுள்ளதாக மாற்றுகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாகவும் அற்புதமாகவும் கைகூடுகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் தானாக கைகூடுவதற்கான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்தி கொண்டால்
உறுதியாகவே நிச்சயம் பொருளாதார ரீதியான நல்ல உயர்வையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுவரை எவ்வளவு பெரிய தடை தாமதம் என்று பல நிகழ்வுகளை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தும் தவிடுபடியாகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக அமைந்திருப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் முதலீடு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் சரியாகவும் பயன்படுத்தி கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள், மானிய சலுகை, வரி சலுகை உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகைகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் வங்கிக் கடன் முயற்சி போன்றவையும் எளிதில் இந்த தருணத்தில் வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சகதியில் இருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மற்ற துறைகளை காட்டிலும் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று கூடுதலாகவே கலைத்துறையில் உண்டு. நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய தனித்திறமை முற்றிலும் வெளிக்கொணர்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான நல்ல நகர்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. குறிப்பாக பெண்மணிகளுக்கு சுகஸ்தானத்தில் குருவும் தனஸ்தானத்தில் சுக்கிரனும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடிய பல சுப காரியங்கள் கும்பராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் உறுதியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது புதிய விளைநிலங்கள் வாங்குதல், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சியிலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த வேளையில் உச்ச சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சரியாகவும் சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக இந்த வேலை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.